கிரகங்களுடைய தன்மை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, தசா புத்தி நடந்துகிட்டு இருந்தா உங்களுக்கு இடையூறு வரும். எல்லா ராசிகளுக்கும் வராது, எல்லா நேரமும் வராது. நோய் வரும், கடன் வரும், வீட்டுக்குள்ள ஒரே சண்டைகள் வரும், வீட்டுல இருக்கிற தன் என்ன பாட்டில் உடையும், கதவு உடையும். இந்த மாதிரியான துர்பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரியாக்ஷனா காட்டும். உங்களுக்கு நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு முன் உதாரணமா காமிச்சு கொடுக்கும். மேசராசிக்கார பெண்களுக்கும் உண்டு. ஏன்னா இந்த முதுகுத்தண்டு ஆணுக்குடைய முதுகுத்தண்டு, கடின உழைப்பாளி. மேசராசிக்காரங்களை அன்பால மட்டும்தான் சாதிக்க முடியும். அதிகாரத்துல ஆணையும் சாதிக்க முடியாது, பெண்ணையும் சாதிக்க முடியாது. தைரியம் நிறைஞ்ச நம்பர் 1 ராசி மேசராசி. உங்க வளர்ச்சி போராமப்பட்டு செய்யக்கூடிய தருணத்துல அன்னைக்கு தான் உங்களுக்கு உடல்நல குறைவு வரும், மன சோர்வு வரும், உங்க கார் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். இந்த மாதிரி வீட்டுல சண்டை நடந்துகிட்டே இருக்கும், பிள்ளைங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயமும் நடக்கும். ஒருவேளை மேச ராசியில குழந்தைங்க இருந்தாங்கன்னா, மேச ராசியில ஒரு உதாரணத்துக்கு ஒரு 25-20 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள மேச ராசிக்கார ஆண்களோ பெண் குழந்தைகளோ இருந்தா உங்க அப்பாவுக்கு ஆவாது. உங்க அப்பாவுக்கு திடீர் மரணமோ, தொழில் நஷ்டமோ, ஏன் சிறைவாசம் கூட போவதற்கான வாய்ப்பு இந்த மேச ராசிக்காரர்களுக்கு உண்டு. சகஜமா பேசுவீங்க. அந்த சகஜமா பேசுறத பார்த்து உங்க கணவன் உங்க மேல சந்தேகப்படுவாரு. அந்த சந்தேகத்தின் வீரியம் கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்திருந்தா கூட 55 வயசு வரைக்கும் மேசராசிக்கார ஆண்களோ பெண்களோ மருத்துவமனையில அட்மிட் ஆகக்கூடிய தருணம் உண்டு. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி KGF. கேம் சேஞ்சர் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வணக்கம். பொதுவா மேச ராசின்னு கேட்டாவே வீரம், விவேகம், ஒரு ஆற்றல், எதிர்ப்பு சக்தி, உடம்புல ஸ்டாமினா, இதுக்கு எல்லாமே காரகன் பிளட். செவ்வாய் தான் அதிபதி. ரத்த சூடு, அந்த கோபம், அதனால எதையுமே ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு வெயிட் லிஃப்ட் தூக்குறதும் சரி, கடினமான வேலைகளை சூப்பரா செய்யக்கூடிய அமைப்பும், அரசியல்ல கொடி பிடிக்கிறவங்க இருந்தாலும் சரி, இன்னும் தைரியம் மிகுந்த ஒரு ராசினா அது மேச ராசி தான். அதே தன்மைதான் மேச ராசிக்கார பெண்களுக்கும் உண்டு. ஏன்னா இந்த முதுகுத்தண்டு ஆணுக்குடைய முதுகுத்தண்டு, கடின உழைப்பாளி. மேச ராசிக்காரங்களை அன்பால மட்டும்தான் சாதிக்க முடியும். அதிகாரத்துல ஆணையும் சாதிக்க முடியாது, பெண்ணையும் சாதிக்க முடியாது. தைரியம் நிறைஞ்ச நம்பர் 1 ராசி மேசராசி. 70% சொந்த தொழில் தான் செய்வாங்க. மீறி இருக்கிற 30% அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலை, அந்த மாதிரியான ஒரு வேலை தான் செய்வாங்க. இந்த பில்டிங் கான்ட்ராக்டர், ரியல் எஸ்டேட் பண்றவங்க, ஒரு கேரேஜ் வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய வேலைகள் எல்லாமே மேசராசிக்காரங்க செய்வாங்க. ஏன்னா சின்ன வயசுலயே கஷ்டப்பட்டவங்க தன்னுடைய சுகபோகத்தை, தன்னுடைய ஆசைய, தேவைகள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு தன்னுடைய குடும்பத்துக்கு மேல இருக்கிறவங்களை, இப்ப உதாரணத்துக்கு நான் மேசராசி, என்னுடைய தம்பி, அக்கா, அண்ணனுக்காக நான் உழைப்பேன். கல்யாணமே நான் பண்ணிக்க மாட்டேன். லேட் மேரேஜ் ஆகும். ஏன்னா இவங்களும் நான் கரையேற்றணுமேன்னு கேட்கிற ஒரு தன்மை. ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, மேசராசியான எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் மேலதான் அளவு கடந்த ஒரு பாசம் இருக்கும். வெளியில புலி, வீட்டுல எலி, அப்படி ஒரு தன்மையில குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய உத்தம ஜாதகர்கள் நீங்க. இப்படி நீங்க வெளியே போய் உழைக்கும் போது உங்களுடைய உழைப்பை பார்த்து அக்கம் பக்கம்காரங்களோ உங்க சொந்தக்காரங்களோ ஒரு காரே வாங்கிட்டா கூட பெருமூச்சு, கெட்ட பார்வை பார்ப்பாங்க. அது ஒரு கட்ட கால வயசு. அந்த வயசுலதான் உங்களுக்கு நோய் வரும். அதுதான் 45 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் உங்க வளர்ச்சி இமாலய சாதனையா இருக்கும். அந்த சாதனையா வரும்போதுதான் உங்களுடைய சொந்தக்காரங்க செய்யக்கூடிய வேலை, அதாவது ஏவல், உங்க வளர்ச்சி போராமப்பட்டு செய்யக்கூடிய தருணத்துல அன்னைக்கு தான் உங்களுக்கு உடல்நல குறைவு வரும், மன சோர்வு வரும், உங்க கார் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். இந்த மாதிரி வீட்டுல சண்டை நடந்துகிட்டே இருக்கும், பிள்ளைங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயமும் நடக்கும். ஒருவேளை மேச ராசியில குழந்தைங்க இருந்தாங்கன்னா, மேச ராசியில ஒரு உதாரணத்துக்கு ஒரு 25
20 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள மேசராசிக்கார ஆண்களோ பெண் குழந்தைகளோ இருந்தா உங்க அப்பாவுக்கு ஆவாது. உங்க அப்பாவுக்கு திடீர் மரணமோ தொழில் நஷ்டமோ ஏன் சிறைவாசம் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இந்த மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. இதுல யாரு தெரியுமா பாவம்? பெண்கள் தான் பாவம். எல்லா வகையிலுமே பெண்கள் ஏமாற்றம் தான் அடைவாங்க. வாழ்க்கையில முன்னேற மாதிரியான ஒரு பாதைகள் வந்துகிட்டு இருக்கும் போது குடும்பத்துல கணவனுக்கு ஒரு இடையூறல் வந்துட்டாலோ, கணவனை இழந்துட்டாலோ, கணவனுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுங்கிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு சர்ஜரி ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடியவங்க இந்த மேசராசிக்கார பெண்கள். அதுக்குத்தான் மேசராசிக்கார பெண்ணை மற்ற ராசிக்காரங்க எல்லாம் கெட்ட கொடுத்து வச்சிருக்கணும். அன்புக்கு அடிமையா இருக்க வேண்டியவங்க, அன்பானவங்க, பண்பானவங்க, தன்னுடைய குடும்பத்து மேல தனிப்பட்ட கவனம் செலுத்தக்கூடியவங்க மேசராசிக்கார பெண்கள். ஒன்னே ஒண்ணுதான், காதல் திருமணம் சொல்லி ஒண்ணு பண்ணிக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இடையூறல் வரும். அரேஞ்ச் மேரேஜ் முறையா தாய் தகப்பன் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா எந்த குறையும் வராது. பொதுவாவே மேசராசிக்கார பெண்களுக்கு தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகிற மாதிரி ஒரு கணவன் அமைகிறது கஷ்டம். ஏன்னா உங்க ராசியுடைய தன்மை அப்படி. அப்ப அந்த மேசராசிக்கார பெண்களுடைய கணவர்கள் தேவையில்லாத இடையூறுகளையும் உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவங்களையும் உங்களுக்கு தொந்தரவு தான் கொடுப்பாங்க. இதனாலேயே தன்னையே மாற்றிக்க கூடிய தருணம் கூட மேசராசிக்கார பெண்களுக்கு உண்டு. ஏன்னா நீங்க எல்லார்கிட்டையும் கலந்துரையாடுவீங்க, சகஜமா பேசுவீங்க. அந்த சகஜமா பேசுறத பார்த்து உங்க கணவன் உங்க மேல சந்தேகப்படுவாரு. அந்த சந்தேகத்தின் வீரியம் கணவன் மனைவி பிரிஞ்சு போ. இருந்திருந்தா கூட 55 வயசு வரைக்கும் மேசராசிக்கார ஆண்களோ பெண்களோ மருத்துவமனையில அட்மிட் ஆகக்கூடிய தருணம் உண்டு. விதி, அந்த விதிய சத்தியவான் சாவித்திரின்னு சொல்லக்கூடிய அமைப்புல அந்த சாவித்திரியோட அமைப்பு அவங்க மாங்கல்ய பலன், முறையான வழிபாடுகள், தன்னுடைய தாலிக்கு மஞ்சள் போட்டு மங்களகரமா இருந்து கணவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கப்பட்ட பெண்கள் மட்டும்தான் இதிலிருந்து விதி விலக்கா இருப்பாங்க. அப்ப மேசராசிக்கார பெண்கள் தன்னுடைய கணவனை மதிக்கணும், தன்னுடைய பிள்ளைகள் மேல அன்பு பண்பாய் இருந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. இதுதான் மேசராசிக்காரங்களுடைய தன்மை. உண்மையை சொல்ல போனா மேசராசிக்கார பெண்களை கெட்ட மற்ற ராசிக்காரங்க குடிச்சு வச்சிருக்கோம். முன்னேற்றம், தொழில் தடை, தொழில் முடக்கம், சுகாதார சுப காரியங்கள் நடக்காமல் இருப்பது, தீய சக்திகளின் பாதிப்பு நடக்கிறது. எங்களுக்கு எப்படிலாம் இருக்குது, ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க கேட்கறாங்க. அப்படி நடந்துருச்சு, இப்ப அதெல்லாம் தப்பிக்கணும். நாங்க தாராளமா இதை பத்தி நான் சொல்றேன். இது மேச ராசிக்கு மட்டும் இந்த பிரச்சனைகள் கிடையாது. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் இருக்க வேண்டிய 12 ராசிக்காரர்களுக்கும் பல இடையூறுகளை இன்னல்களை தாண்டித்தான் வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கே போக முடியும். ஏன்னா 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கிரகங்கள், கிரகங்களுடைய ஆதிக்கம், கிரகங்களுடைய பாதகம், கிரகங்கள் நம்மளுக்கு செய்யக்கூடிய தீங்குகள், அதாவது தசநாதன் தசா புத்தின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கும் போது, தசாநாதன் சூரிய தசை நடக்கும் போது புத்தி ராகு மகாதசையோ கேது மகாதசையோ சனி மகாதசையோ இந்த மாதிரி அந்த கிரகத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு கிரகங்களுடைய சாதகம், அதாவது கிரகங்களுடைய தன்மை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, தசா புத்தி நடந்துகிட்டு இருந்தா உங்களுக்கு இடையூறல் வரும். எல்லா ராசிகளுக்கும் வராது, எல்லா நேரமும் வராது. நோய் வரும், கடன் வரும், வீட்டுக்குள்ள ஒரே சண்டைகள் வரும், வீட்டுல இருக்கிற தன் என்ன பாட்டில் உடையும், கதவு உடையும். இந்த மாதிரியான துர்பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரியாக்ஷனா காட்டும். உங்களுக்கு நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு முன் உதாரணமா காமிச்சு கொடுக்கும். இந்த மாதிரியான இடையூறுகள் வரும்போதுதான் நம்ம போய் சாமியை போய் வேண்டுவோம். அது நம்மளுக்கு பிடிச்ச சாமி. நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழர்கள்ல ஏகப்பட்ட சாமிகள் இருந்திருந்தா கூட குலதெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்கும். எனக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும், உங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்தையும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்க வேண்டிய ஒரு விநாயகர் கோயிலோ, முருகன் கோவிலோ, அம்மன் கோயிலையோ முறையான வழிபாடுகள் ஒரு 11 வாரம் இல்ல 48 நாட்கள்
அந்த கோயில்களுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாலே போதும், உங்க நோய் போச்சு, உங்க கடன் போச்சு, உங்க கஷ்டம் போச்சு. எதிரிகள் விடக்கூடிய ஏவல் ஒரு கட்ட கால வயசுக்கு மேலதான் அந்த ஏவலே பலிக்கும். உடனே சின்ன வயசுலயே பலிக்காது. ஒரு 30 வயசு தாண்டி 50 வயசுக்குள்ளதான் உங்களுக்கு அந்த ஏவலே பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை கூட இந்த மாதிரியான கிட்ட இருக்க வேண்டிய கோயில்களுக்கும் குலதெய்வ கோயில்களுக்கும் முறையா போனீங்கன்னா உங்க தலைமுடி கூட கொட்டாது. 70 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு அற்புதமா வாழலாம். ஜோதிடம் என்பது ஒரு திடகாத்திரியம். அந்த திடமா சொல்றோம் பாருங்க, நாளைக்கு உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, உனக்கு இந்த தசா புத்தி நடந்துகிட்டு இருக்கு, இந்த தசநாதன்ட்ட இந்த புத்தி நடக்கிறதுனால இந்த மாதிரி இடையூறுகள்லாம் வரும் அப்படின்னு சொன்னவன அதுக்கு உண்டான ஒரு பரிகாரங்களோ வழிபாடுகளையோ நீங்க கரெக்டா முறையா பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு குறை கூட வராது. உன்ன உறங்க உறைவிடத்திற்கு பஞ்சம் வராது. ஏன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில பின்தாங்கியே இருக்கிறான், முன்னுக்கு வராம இருக்கான்னா இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் தான். அப்ப கிரகங்களை நம்ம மதிச்சு கிரகத்துக்கு உண்டான அமைப்பை காலையில சூரியனை ஒரு 6 to 7 சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு சாயந்தரம் 5:45க்கு சூரியன் மறைஞ்சு சந்திரன் தெரியும், அந்த சந்திரனை பார்க்கணும். அதே போல பௌர்ணமி எப்ப பௌர்ணமி ஆரம்பிக்கோ அந்த இரவு ஏதாவது ஒரு கோயில் இருந்து பௌர்ணமிய பார்த்தாலோ உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராதுங்க. நம்ம செய்யக்கூடியது இயற்கையை வழிபடணும், இயற்கையே நம்ம அண்ணன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த 10 விரல் இருக்கு, இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட்ஸ் இருக்கு, a man has the best friend has his 10 fingers only. இந்த 10 விரல்களும் நம்ம நண்பர்கள். ஏன்னா இந்த விரல் பேர் புதன், இது சூரியன், இது சனி, இது குரு, இது சுக்கிரன், இது சந்திரன், இது செவ்வாய். அப்ப இந்த 10 பேர்களுமே நம்மளுடைய உள்ளடக்கி இருக்கு. சூரியன் கேட்கும் போது நம்ம அப்பா, சந்திரன் சொல்லக்கூடியது நம்ம அம்மா, நம்மளுடைய மாமியார். சூரியன்னா மாமனாரையும் குறிக்கும், செவ்வாய்னா அண்ணன், அங்காளி, பங்காளி, அக்கா, தங்கச்சி. சனீஸ்வர பகவான்னா உங்களுக்கு வேலையாட்கள், உங்க வீட்டுக்கு பிளம்பரு, உங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறவரு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க வேண்டியவர் தான் சனீஸ்வர பகவான். குரு பகவான் உங்க குழந்தை, உங்களுடைய ஆசிரியர். சுக்கிரன் உங்களுடைய காதலி, உங்களுடைய மனைவி, இந்த மாதிரியான ஒரு தன்மையை குறிக்கும். இவங்களை எல்லாத்தையும் முறையா வழிபட்டுக்கிட்டு கிரகத்துக்கு உண்டான சாந்தி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே உங்க வாழ்க்கை பிரகாசம் தாயா, எந்த குறையும் வராது. சரிங்க, இப்ப நீங்க நடுவில் சொன்னீங்க இந்த மாதிரி சூனியம் கூட பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வார்த்தை சொன்னீங்க. இப்ப நார்மலா ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் நார்மலா நடக்கிறது தான். அந்த நார்மலா சண்டை சச்சரவுக்கு நம்ம வீட்டுல சூனியம் வச்சிருப்பாங்களான்னு சில பேர் பயப்படுறாங்க இல்லையா? இப்போ முக்கியமான விஷயத்துல இந்த மாதிரி எங்க வீட்டுல தீய சக்திகள் இருக்கு, திருஷ்டிகள் இருக்கு, அது எப்படி மெயினா நம்ம கண்டுபிடிக்க முடியும்? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வீட்டுல தீய சக்திகள் முதல்ல வருதுன்னு கேட்டாவே துர்ஜந்துக்கள் முதல்ல வீட்டுல வரும். எறும்பு நிறைய வரும், எறும்பு நிறைய வந்தா பல்லி நிறைய வரும், பல்லி நிறைய வந்தா பாச்சா நிறைய வரும், பாச்சா வந்தா பாம்பு. இப்படி வரும்போது உங்க வீட்டுல பால் பொங்கி கொட்டிடும், என்ன பாட்டில் உடையும். இந்த மாதிரியான என்ன தண்ணிகள் கொட்டும் போது அந்த வீட்டுல தீய சக்திகள் இருக்கிறது உறுதியாயிடும். பொதுவாக மேசராசிக்கார ஆண்களுக்கு கால தாமதமா தான் திருமணம் நடக்கும். ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன், அதை முதல்ல தெரிஞ்சு. கால தாமதமா திருமணம் ஏன் நடக்குன்னா சிறு வயசுலயே சுக்கிரன் கெட்டு போயிடும். இப்ப மேசராசிக்காரன் நானா இருந்தேன்னா, ஐயா இந்த பொண்ணு சரியில்லை, இந்த பொண்ணுக்கு குருடா இருக்கு, இந்த பொண்ணு ட்ரெஸ் நல்லா பண்ண மாட்டுக்கு, இந்த பொண்ணு அழகா இல்லைன்னு கேட்டு பல ஜாதகங்களை அவாய்ட் பண்ணிடுவாங்க. இதனுடைய வீரியம், அந்த கிரகத்தோடைய பாதகம் இந்த மேசராசிக்கார ஆண்களுக்கு அந்த ஆண்களுக்கு கல்யாணமே நடக்காம கால தாமதமா 27 வயசு 29 வயசு 31 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம அந்த வீட்டுல இருக்கும்போது அந்த வீட்டுல கெட்ட சக்தி வரதான் செய்யும். அது ஏன் வருது தெரியுமா? 11:45 இருந்து 2:45 வரைக்கும் மேசராசியில கல்யாணம் ஆகாம இருந்தா, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தூக்கம் வராது. எங்கேயோ போற மாதிரி அக்கா என் மேல ஏறிக்கிச்சுன்னு கேட்கிற மாதிரி அப்படி தூங்காம இருக்கும்போது வெளியில நடக்கக்கூடிய துர்சக்திகள், தீய சக்திகள் அந்த பக்கம் கிராஸ் ஆகும் போது நம்ம முழிச்சிருக்கும் போது அதோடைய தன்மையை உணர்ன உடனே அது உங்க வீட்டுக்குள்ள வந்துடும். அந்த வீடு பாலடைஞ்ச வீடாயிடும், நோய் பிடிச்ச வீடாயிடும்,
எப்பயுமே 1 மணி 12 மணி 3 மணி வரைக்கும் தூக்கம் வராம இருந்தா என்ன ஆகும்? உங்க உடம்பும் கெட்டு போயிடும்ல. இந்த மாதிரியான தன்மை வரும்போதுதான் அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப உங்க வீட்டுல கெட்ட சக்திகளை நீங்களே வர வச்சு 9 மணி 9:30 மணிக்கு சாப்பிட்டோமா, வாக் பண்ணோமா, ஒரு 11 முறை உட்கார்ந்து எதிச்சோமா, உடம்பு நல்லா டயர்டாச்சா, படுத்தா தூங்கிடணும். 5 மணிக்கு 6 மணிக்கு எந்திக்கணும். நைட்ல கண்ணு முழிச்சு இன்னைக்கு கேம் விளையாடுறவங்களோ மொபைல் யூஸ் பண்றவங்க வீட்லயோ துர்சக்தி வரதான் செய்யும். மெயின் பெண்களைத்தான் பிடிக்கும். பெண்கள் தான் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் விதி விலக்கு. பெண்ணா பிறந்தாவே அவங்க வாழ்க்கையில சாதனை பண்ணி காட்டணும். இந்த மாதிரியான சோதனைகள்ல இருந்து மீளாம இருக்கிறதுக்கு, பிரச்சனைகள் வராம இருக்க எவ்ரி மார்னிங் சீக்கிரம் எந்திரிச்சு அல்ட்ராவயலட் கதிர் சொல்லக்கூடிய புற ஊதா கதிர், அந்த ரேடியேஷன், அந்த வெயிலுடைய தன்மை தான் தலைமையில பட்டு ஆன்மீக ஈடுபாட்டுல கொண்டு போனீங்கன்னா நீங்க தாங்க ராணி. ஒரு மனுஷன் கோடீஸ்வர ஜாதகத்துக்கு கோடீஸ்வரம் மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு காரகன் ராகு பகவான். ஏன்னா இன்பமே செய்யக்கூடியவர் ராகு பகவான். ராகு மாதிரி கொடுக்கிறவங்க கிடையாது, கேது மாதிரி பறிக்கிறவங்க கிடையாது. ராகு தசை ஒருத்தருக்கு சாதகமா அமையும் ஒரு குறிப்பிட்ட காலம். ஒரு குறிப்பிட்ட காலம் அதுவே பாதகமா அமைஞ்சிடும். அப்ப ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான குறுக்கு வழிய உண்டு பண்ணக்கூடிய தன்மை உடையவர் இந்த ராகு பகவான். குறுக்கு வழியில எதுக்காக போறோம்? பணம் சம்பாதிக்கத்தானே. நேர்வழியில சம்பாதிக்க வேண்டிய காசை மிஞ்சி போனா ஒரு 50,000 20,000 மாச சம்பளத்தை குறுக்கு வழியில போனா 10 லட்சம் 20 லட்சம் சம்பாதிக்க போய் தானே அந்த குறுக்கு வழியில பெரிய ஆள் ஆகிறோம். இதுக்கு காரகன் ராகு. அப்ப ராகு காலத்துல முறையான எண்ணெய் தீபங்களை போட்டு வழிபட்டு வந்தா குறுக்கு வழியில போய் சம்பாதிக்கிறது கொஞ்சம் மிச்சமாகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஜாதகம். நான் வரக்கூடிய அடுத்த மாசம் 13ஆம் தேதி மலேசியா வரேன். ஒரு 11 நாள் அங்க வரேன். உங்க வீட்டுல எதுவும் பிரச்சனைகளா, இன்னல் இடையூறுகளா, உடல் நல குறைவா, மனசோர்வா, பணசோர்வா, ஏதாவது ஒரு ஏவல்னால இன்னல்கள் துன்பங்கள் பண்ணிருக்காங்களா, அதை சரி பண்றதுக்கு என்னால முடியும். சின்ன வழிபாட்டுனால முடியும். சென்னையில என்ன மீட் பண்ணணும்னா சென்னை தாம்பரம், அதாவது KGF கருப்புசாமின்னு கேட்டு கூகுள் மேப்ல டைப் பண்ணீங்கன்னா என்னுடைய அட்ரஸ் வரும். போன் பண்ணிட்டு வந்தா பெஸ்ட், இல்லைன்னா போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. எல்லாம் நிறைவாகட்டும். சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.